ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா திருவண்ணாமலை செஞ்சி விழுப்புரம் அந்த ஹைவேயில் இருக்கோம். ஸோ இன்னொரு 10 நிமிஷம் நான் திருவண்ணாமலை ரீச் ஆயிடுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ எடுத்த உடனே திருவண்ணாமலை கோயில் போக போகிறதில்ல, நம்ம மலையனூர் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ மலையனூர் போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் திருவண்ணாமலை கவர் பண்ணுவேன். அட்லீஸ்ட் தரிசனமாவது பண்ணலான்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் நைட் ஆகிடுச்சின்னா சொன்ன மாதிரி நம்மளோட சுட்டி ஹெட்லைட் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு. ஸோ நைட்டில் வண்டி ஓட்டவே முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இதுக்கு போகும்போது மதுரை போகும்போது பரவாயில்ல, ஏன்னா ஹைவே அப்படிங்கிறது மதுரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. நைட் ரைடு ஹைவேன்றதுனால சொன்ன இஷ்யூ, பட் இது வந்து சிங்கிள் ஹைவே. அடி வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். அங்கே போயிட்டு டக்குன்னு நமக்கு மலையனூர் அம்மா வந்து தரிசனம் கிடச்சிருச்சு அப்படின்னா கிளம்பி வந்து இங்கே. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எதுக்குன்னா கிரிவலம் ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியல அப்படின்னா, ஏன்னா 8-9 மணி நேரம் நடக்கணும். ஸோ அதனால் எனக்கு டவுட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு தரிசனம் கிடைச்சிது அப்படின்னா அண்ணாமலையை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஈவினிங் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த பௌர்ணமி அன்றைக்கி வந்து இதோட லாஸ்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துருந்தேன், இதோட லாஸ்ட்டு. இது உள்ளே விட்டுருவாங்க கார் எல்லாமே, பைக்கை மட்டும்தான் உள்ளே விடுவாங்க, கார் எதுவுமே உள்ளே விட மாட்டாங்க. அந்த லைனோட லாஸ்ட்டு, அந்த பேரிகேட் போட்டிருந்தாங்களே அதோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து வண்டிங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து இதில் போகிறது அப்படின்னு ஆட்டோஸ் வரும், பஸ் ஆகட்டும் கார் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அதோட லாஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்டோவில் இங்கேருந்து கோயிலோட ராஜகோபுரத்துக்கு 100 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 100 ரூபா தான். ஸோ அது எக்ஸாக்ட் நான் ஆட்டோவில் போனதில்லை இது வரைக்கும், எக்ஸாக்டாக தெரியாது. ராஜகோபுரத்துக்கிட்ட போய் ட்ராப் பண்ணுறாங்களா இல்லை நம்மளை எங்கே ட்ராப் பண்ணுறாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ மேபி அங்கே தான் நினைக்கிறேன், அதான் ட்ராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அங்கேருந்து நம்ம மறுபடியும் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு பௌர்ணமி அன்னைக்கு. ஸோ இதில் வந்து பௌர்ணமி அன்றைக்கி என்னென்னா எனக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பௌர்ணமி அன்றைக்கி வந்து என்னென்னா தரிசனம் கிடையாது. கிரிவலத்தை சுற்றிட்டு நம்ம ராஜகோபுரத்துக்கு முன்னாடி மறுபடியும் அந்த பாயிண்டில் போய் ஸ்டாப் பண்ணிட்டு கற்பூரத்தை ஏற்றிட்டு நம்ம வெளியிலேருந்து கும்பிட்டு கிளம்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் கிரிவலத்தை பௌர்ணமி அன்றைக்கி மட்டும் தரிசனம் கிடையாது, மற்ற எல்லா நாள்லேயும் வந்து தரிசனம் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ போகிறேன் இந்த ரூட்டில். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் பஸ் ஸ்டாண்ட் போவோம், கோயிலுக்கு போவோம். இப்படி நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணால் இதுவும் என்னென்னா அவுட்டரில் கூட்டிகிட்டு போவோம், அவ்வளோதான். கிரிவலம் ரோடு அவுட்டரில் கூட்டிகிட்டு போய் விடும் நம்மளை. ஸோ பார்ப்போம். கோயிலுக்கு முன்னாடி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரூட்டை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் காரில் தான் வந்திருக்கேன். ஸோ வெப்சைட்டில் வரும்போது போயிருக்கேன், ஆனால் அப்போது இவ்வளோ ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த இயர் தான் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, ஹெவி கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் கிரிவல பாதை. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து கோயிலுக்கு, 3-4 கிலோமீட்டர் வரும். ஸோ பார்த்திங்கன்னா ஜனங்க வந்து கிரிவலம் போயிட்டுருக்காங்க. கம்மி தான், இப்போ வந்து கம்மி தான். ஏன்னா டேஸில் வந்து வெயில் ஜாஸ்தின்றதுனால கம்மியாக தான் போவாங்க. அதே மாதிரி கிரிவலம் போகும்போது நம்ம என்னென்னா செருப்போ இல்லை ஷூஸோ எதுவும் போடக்கூடாது, வெறும் காலில் நடக்கணும். அதே மாதிரி இந்த யூடியூப்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மண்டையை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஸோ யூடியூப்பை பார்த்து யாருமே
கிரிவலம் போகாதீங்க. உங்களுக்கு மனசில் என்ன படுதோ அதை வந்து சாமிக்கு காணிக்கை அப்படின்னா காசு கிடையாது, நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ நம்ம கிரிவலத்தை தொடர்ந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா கடவுள் வந்து எக்ஸாக்டாக எனக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ அதை பொறுத்து தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ மேஜராக வந்து நிறைய பேர் அந்த யூடியூப்ஸை பார்த்துட்டு தான் கிரிவலத்தை போகிறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ யூடியூப்பை பார்த்து யாரும் கிரிவலம் போகாதீங்க. உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை நினச்சிக்கிட்டு அண்ணாமலையார் நினச்சிக்கிட்டு கிரிவலத்தில் போங்க. அதே மாதிரி கிரிவலம் போகும்போது தேவையில்லாத டிஸ்கஷன்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து நமக்கு ஏன்னா கிரிவலம் வந்து 8 hours நடக்கிறோம் அப்படின்றது மினிமம் 8 hours. ஸோ நடக்கிறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அண்ணாமலையார் கடவுளை பற்றி அண்ணாமலையார் அப்படின்றத கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த சாமியை பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சிருக்குன்றத விட உங்களுக்கு எந்த சாமியை பற்றி அதிகமாக தெரியுமோ அதை உங்கள் ஃபேமிலி கூடவோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ ஷேர் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயத்தை வந்து பேச தேவையில்லை. அதை வந்து எப்படின்னா கடவுளை விட்டு நம்ம வேறு எதையாவது பேசிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ கிரிவலம் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு கடவுளை நினச்சிக்கிட்டு கடவுளை பேசிக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கும். ஏன்னா கூட நடந்து வர்றவங்க அவங்கக்கிட்ட பேசிகிட்டே போனோம் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நல்லாவும் இருக்கும். ஸோ 8 hours அப்படின்றது நார்மலான மேட்ரு கிடையாது. அது நடந்துடலாம். அண்ணாமலையாரோட அருள் இருக்கிறப்போ ஸோ நம்ம நடந்துருவோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷனு. ஸோ இதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறீங்க, இந்த கிரிவலம் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சதையெல்லாம் உங்கள் கூட நடக்கிறவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ தான் எப்படின்னா கிரிவலம் வர்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நோ என்ட்ரி போட்டிருக்காங்க. போகலாமா வேணாமான்னு தெரியலையே. ஸோ வண்டிங்கெல்லாம் போகுது, நம்மளும் போகலாம். ஸோ இது மாதிரி தான் எல்லாரோடையும் அங்கேயே பிளாக் பண்ணி விட்ருவாங்க. பஸ்ஸெல்லாம் அங்கேயே நின்றும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருக்கேன் பேரிகார்டு போட்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து அங்கே வரையும் பஸ் விட்றாங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் அந்த பேரிகார்ட்லேயே லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் எந்த வண்டி உள்ளே வராது, 4 wheel ஆட்டோஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஆட்டோவில் தான் நம்ம வர்ற மாதிரி இருக்கும். ஆட்டோவும் இதோடு தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நடந்து போகணுமா இல்லை அங்கே வரையும் ட்ராப் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல எனக்கு எக்ஸாக்டாக. புதுசாக வர்றவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஏற்கனவே வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நிறைய ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரூட்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்றத விட ரூட்டை மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நார்மல் டேஸில் வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நார்மலாகவே வரலாம். காரில் வந்தீங்கனாலும் வரலாம், இல்லை பஸ்ஸில் வந்தீங்கனாலும் வரலாம். காரில் வர்றவங்க நான் சொன்னல கிரிவலம் போத அதுக்கு லெஃப்ட்டு எடுத்து நீங்கள் அப்படியே வளைச்சி வந்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வந்துடும். அங்கே ஒரு பார்க்கிங் இருக்கும், அங்கே போட்டுக்கலாம். 50 ரூபா வாங்குறாங்க. 50 rupees தான் வாங்குவாங்க பார்க்கிங் சார்ஜு. ஸோ நல்லாயிருக்கும், பெருசாக இருக்குது கிரவுண்டு, நல்லாயிருக்கு. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் கோயிலுக்கு, ராஜகோபுரத்துக்கு. அங்கே ஈஸியாக வந்துடலாம். ஸோ வர்றவங்க அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒசூர் பெங்களூர், ஒசூர், சேலம் இந்த சைட்லேருந்து வர்றவங்களுக்கு சொல்கிறேன். அங்கே எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் நார்மல் டேஸில் வரவங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுலேயே வாங்க. அதில் வந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக விட்டுருவாங்க. அண்ணாமலையார் இது வந்து எத்தனாவது கோபுரம்னு தெரியல. ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா போட்டுருவோம். அது அரோகரா போடணுமா என்ன கோஷம் போடணும் எனக்கு தெரியாது. பட் அண்ணாமலைக்கு நான் அரோகரா போட்டுறேன். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா.
யாராவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். பட் என்ன கோஷம் போடணும்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா. எக்ஸாக்டாக சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை கடவுளுக்கு அர்ப்பணித்தோன்னா போதும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஸோ நம்ம மலையனூர் போயிட்டு வந்து தரிசனம் பண்ணணுமோ அப்படின்றத எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ நான் யாரையும் கேட்கல. என் மனசுக்கு என்ன படுதோ நான் அதை தான் பண்ணுவேன். இது எப்படி சொல்கிறதுனா, என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும்தான் செலுத்துவேன் கடவுளுக்கு. அதர்வைஸ் நான் வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அண்ணாமலையார் வந்து அங்கே போயிட்டு வந்து இல்லை பண்ணணுமா இல்லை இதை முடிச்சுட்டு தான் அங்கே போகணுமா எனக்கு தெரியாது. அண்ணாமலையார் தான் என்னை மன்னிக்கணும். தப்பு தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க அண்ணாமலையாரே. அரோகரா. இப்போ வந்து என்னென்ன 1 மணி ஆகும்னு நினைக்கிறேன். தரிசனம் கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் மலையனூர் போகிறேன். தரிசனம் கிடைக்குமா எனக்கு தெரியும், எக்ஸாக்டாக தெரியாது. பட் ஏன்னா எனக்கு அங்கே காணிக்கை செலுத்தணும். ஸோ அதனால தான் நான் போயிட்டுருக்கேன். போய் செலுத்திட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். அதர்வைஸ் ஒன்றுமே கிடையாது. ஆனால் செலுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னா இப்படி தரிசனம் பார்த்துட்டு இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்பிடலாம். அதுக்காக தான். ஸோ முடிஞ்சால் நம்ம கிரிவலமும் போயிட்டு வரலாம். ஆனால் ஈவினிங் ஆகிடும் நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே. ஸோ நம்ம கிரிவலமும் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் டைம் வந்து கிரிவலம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம் சீக்கிரமாக. கிரிவலம் பண்ணணுமா வேண்டாமான்றது அண்ணாமலையாரோட எனக்கு எப்படி அவருன்னு என்கிட்ட எப்படி எதிர்பார்க்குறாரோ அது மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம். பட் மேக்ஸிமம் என்னால் முடியாததான் எனக்கு இந்த டைம் முடியும். கிரிவலம் போக முடியாதுன்னு இல்லை, இந்த டைம் என்னால் வந்து சுத்த முடியாது. ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், அதனால தான். அதர்வைஸ் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படியே போனோன்னா பஸ் ஸ்டாண்டு ரோடு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருக்காங்க. ரோடு போடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் பஸ் போயிட்டுருந்துச்சி. அப்படி ராஜகோபுரம் வந்து இப்படி பஸ்ஸு போயிட்டுருந்துச்சி. இதில் தான் பஸ்ஸெல்லாம் போகும். இப்போல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வர க்ரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால் கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கிரிவல பாதை தான். க்ரௌட் ஜாஸ்தின்றதுக்காக மட்டும்தான் கட் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் ஒன்றுமே கிடையாது. இன்னும் நம்ம இந்த பௌர்ணமி நாள் வந்தோன்னா இங்கெல்லாம் வண்டியில் நடக்கவே ரொம்ப கஷ்டம். ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அவ்வளோ எப்படின்னா சக்தி வாய்ந்தவர் அப்படின்றத விட ரொம்ப நம்பிக்கையானவர். ஜனங்களோட நம்பிக்கை அவ்வளோ இருக்குது அண்ணாமலையார் மேலே. எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிறதுல ஸோ திருவண்ணாமலை கோயிலில் வந்து நம்ம அண்ணாமலையார் வந்து எப்படின்னா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஒரு இதையும் கெட்ட சக்தியும் அழிச்சிட்டு இந்த இடத்துல தான் சாந்தமாக வந்து உக்காந்தாராம். ஸோ எல்லோரும் இங்கே வேறு இடத்துக்கு காசி அந்த மாதிரி இதுக்கு போகிறத விட இங்கே அதிகமாக வராங்க. ஏன்னு ரீசன் கேட்டதுக்கு ஸோ இதுதான் ரீசன் சொன்னாங்க. ஸோ அண்ணாமலையார் வந்து எப்படின்னா கோவத்தை தணிச்சிட்டு இங்கே வந்து கூலாக ஸ்டே பண்ணதால் இங்கே வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க. பட் அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பார்த்திங்கன்னா ரூட்டெல்லாம் மாற்றி விடுவாங்க. எப்போ எந்த ரூட்டை விடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது திருவண்ணாமலையில் மட்டும். ஸோ அதை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் ஒன்றுமே இல்லை. எனக்கு ரூட்டில் எக்ஸாக்டாக தெரியாது. போகுமா இல்லையா ஒன்றுமே தெரியாதுங்க. எனக்கே பயமாக தான் இருக்குது. ஓட்டுறதுக்கு சந்து பந்தெல்லாம் போகுது, எங்கே போகணும்னு தெரியாது.
கரெக்டான ரூட்டுக்கு போயிடுச்சுன்னா பரவாயில்லைங்க. அண்ணாமலையாரோட பாரத்தை போட்டு போக வேண்டியதான் அப்படியே. சார் எனக்கு அடிபட்டிருக்கு, கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா போயிடுவேன். ஆமாம் பரவாயில்ல, எங்கே கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ நான் அந்த சைட்லேருந்து வரும்போது எங்காவது வண்டியை போட்டு கிளம்பணும். ஸோ பார்க்கலாம். பசிக்குது, பட் இப்போதைக்கு என்னால் சாப்பிட முடியாது. அங்கே கோயிலில் போய் தான் சாப்பிட்லான்னு பார்க்குறேன். இதுதாங்க பஸ் ஸ்டாப்பு. ஸோ நம்ம வேலூரில் வரும்போது அப்படியே போயிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், வரும்போது விடுவாங்க, போகும்போது தான் கொஞ்சம் சிக்கல். ஸோ அந்த ரூட்லேயே வந்துடுவோம். ரொம்ப சின்னசுங்க ரோடு. இவங்க பேசாமல் பஸ் ஸ்டாண்டை எங்கேயாவது அவுட்டர்லேயே மாற்றிடலாம், பெருசாக பஸ் ஸ்டாண்டை கட்டி. ஆனால் நிறைய பஸ்ஸுங்க வருங்க பாருங்கள், கேப்பே இல்லாமல் வரும் பஸ்ஸுங்க. இங்கேருந்து திருப்பதி, வேலூர், சென்னை, சேலம், கோயம்புத்தூர், இந்த சைட்லேருந்து வரும், பெங்களூரு, எல்லா ரூட்டு பஸ்ஸும் இங்கே வரும். இந்த பஸ்ஸு வராதுன்னெலாம் கிடையாது, எல்லா பஸ்ஸும் வருங்க திருவண்ணாமலைக்கு. மதுரை, திருப்பூர், திருச்சி, எல்லா பஸ்ஸும் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸாக தான் இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 இயர்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா மலையனூர் போகிற ரூட்டு. நான் அதில் வந்துருந்தேன்னா, நான் சொன்ன அவுட்டரில் எடுத்திருந்தேன், கிரிவல பாதை எடுத்திருந்தேன் அப்படின்னா, அது இங்கே வேலூர் ஹைவே, வேலூர் பைபாஸ் போய் வேலூர் பைபாஸ் மறுபடியும் வந்து நான் ரிட்டர்ன் போகணும், வந்து மறுபடியும் போகணும். இதுலேயே தான் வரும், இந்த ரூட்லேயே தான் வரும். பட் நான் அந்த கோபுரத்தையாவது பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ரூட் எடுத்தேன். ரயில்வே கேட் போட்டாங்க. டபுள் டக்கர் அது இல்லை. ஸோ அகெயின் டிராஃபிக். இதில் எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக போகிறேன். ஹைதராபாத்லேருந்து வருதுங்க இந்த ட்ரெயின். இங்கே ஹைதராபாத் டு கன்னியாகுமரி போகுதுங்க இது. கொல்லம், கன்னியாகுமரி, அது ஹைதராபாத் போயிட்டு வருது. கொல்லம் தான் லாஸ்ட் ஸ்டாப்பா, கேரளா வரையும் போகுது. டோட்டலாக 3 ஸ்டேட் கவர் பண்ணுறாங்க அந்த ட்ரெயின். இவங்கெல்லாம் உள்ளே கூட விட மாட்டாங்க பௌர்ணமி அன்றைக்கி மட்டும். பட் அதர் டேஸில் வந்து விட்டுருவாங்க.
இதுக்கப்புறம் என்னென்னா தீபம் வரப்போகுது, திருவண்ணாமலை தீபம். எக்கச்சக்கமான கூட்டம் வருவாங்க. லாஸ்ட் டைம் வந்து டெத்துலாம் ஆச்சு. சார் ஓப்பன் பண்ணுங்கள் சார், நான் ஓடிடுறேன். கரெக்டாக ரோட்டில் போனாங்கன்னா டிராஃபிக்கெல்லாம் இருக்காதுங்க. கரெக்டாக போகிறதில்ல. ஏன் என்னையே வச்சுக்கோங்க, நானே கரெக்டாக போகிறதில்ல. வெயில் கொளுத்து எடுக்குதுங்க. ஒசூரில் பார்த்தா குளிருது, எங்கே பார்த்தா வெயில். என்ன ஆம்புலன்ஸுன்னு நம்ம எங்கன்னே வழி விடுறது. போகணும், நீ போகணும். முதல்ல ஆம்புலன்ஸ் அண்ணனுக்கு வழி விட்டுறணும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் போகலாம். பாருங்க, ஓவர்லோடு. யாவா எதுக்கு இப்படி ஏற்றுறாங்கன்னே தெரியல. நேற்று ஒசூரில் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட அந்த பிரிட்ஜு கீழே ஒரு வண்டி அப்படி தான், பிக்கப் வண்டி தான் தூக்கிடுச்சு. ஏன்னா ஓவர்லோடு எதுக்கு போட்டு ஓட்டுறீங்க? நார்மல் லோடே போட்டு ஓட்டுங்க சார், காசுப்பட்டு. இப்போ வண்டி போயிடுச்சா? ஆனால் பௌர்ணமி அன்றைக்கி வந்து திருவண்ணாமலை கோயில் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே எல்லா கேட்டையும் எல்லா ரோடையும் க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. பஸ்ஸெலாம் வரவே முடியாது, வந்தால் 2 வீலர் தான் வரும். மற்றபடி இந்த காருங்க பஸ்ஸுங்க எதுவுமே வராது. இந்த ஆட்டோங்க 2 வீலர் மட்டும்தான் வரும். கவர்மெண்ட் பஸ்ஸுமே வராது, எல்லாம் அவுட்டர்லேயே நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வருதுங்க. நான் லாஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வந்திருந்தேன். ஏதோ ஒரு பௌர்ணமின்னு சொன்னாங்க அந்த விசேஷம். அப்போ வந்திருந்தேன், காரில் வந்திருந்தேன் ஃபேமிலியோட. பட் நான் நான் கிரிவலம் போகல, ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நான் போகல. ஸோ எங்கள் ஃபேமிலி தான் போனாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பேட்ரி வேறு காலி ஆகிடுச்சு கேமராவில், எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல. சரி, ஓகே, ஆஃப் ஆச்சுன்னா எங்கேயாவது நிப்பாட்டி பேட்ரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னொரு 10 to 20 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் பேட்ரி. பார்க்கலாம். ஆனால் இருனே எங்கன்னே வழி விடுறது. பாருங்க, நான் வரும்போதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் கட்டுறாங்க. வர திருவண்ணாமலை செம்மையாக டெவலப் ஆகுது. எனக்கு டிராஃபிக்னாலேயே பயமாக இருக்குது.
நார்மலாக இருந்தாலும் ஓட்டிடுவேன், அது எவ்வளோ பெரிய டிராஃபிக் இருந்தாலும் ஓட்டுவேன். பட்டு படிபட்டுருக்கிறதுனால நான் இது ஓட்டுறதே பெரிய விஷயம். இதில் ஜாக்கெட்டை வேறு போட்டிருக்குண்ணா. இதுக்கு என்னடா பண்ணுற அட பைத்தியக்காரன். இங்கே நல்ல மழை பெஞ்சிருக்குங்க, எங்கே பார்த்தாலும் தண்ணி போகுது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அக்ரிகல்ச்சரு. இவங்க தொல்லை சடனாக உள்ளே வந்துடுவாங்க, யோசிக்கவே முடியாது. நம்ம அது மாதிரி உள்ளே வந்து ஃப்ரண்ட் வீலில் மாட்டிடுவாங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம நாய் அண்ணனுங்க தான். சடனாக உள்ளே வந்துடுவாங்க, நாம் தொப்புன்னு விழுந்து கையால் உடைச்சிக்குவோம். அவங்க அசால்ட்டாக வரட்டா மாமு அப்படின்ற மாதிரி ஓடிடுவாங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக தான் போகணும். எப்போ உள்ளே வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இதோட லாஸ்ட்டு இது எப்படின்னா, இதோட லாஸ்ட்டு எப்போன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு இதோட லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் உள்ளே ஒரு வண்டி விட மாட்டாங்க, வெறும் 2 வீலரு ஆட்டோ 2 மட்டும்தான் போகும். பஸ்ஸில் இங்கே ஸ்டாப்பு. ஸோ இங்கேருந்து 35 கிலோமீட்ரு மலையனூர். ஸோ நம்ம இப்போ டைம் எவ்வளோ, டைம் வந்து 1 மணி ஆகுது. ஸோ 2 மணிக்கு நான் சொன்ன மாதிரி 2 மணிக்கு கரெக்டாக பாருங்கள் 39 கிலோமீட்ரு மேல்மலையனூர். கரெக்டாக நான் 2 மணிக்கு போயிடுவேன். அங்கேருந்து ஒரு 3-3:30 கிளம்புனா கூட வந்துடுவேன். நானும் ராங் ரூட்டில் ஓட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. நம்மளுக்கு எப்படியாவது ஓட்ட வச்சிட்றாங்க, ராங் ரூட்டில் போக வச்சிட்றாங்க, ஓட்ட வச்சிட்றாங்களா, ராங் ரூட்டில் போக வச்சிட்றாங்க நம்ம ஆளுங்க. எங்கேயாவது வண்டி நிப்பாட்டணுங்க. லைனாக ஊருங்க இருக்கு. நான் ஒரு டைம் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது திருப்பதி போனேன். திருப்பதி போயிட்டு மறுபடியும் ஊருக்கு கிளம்பலான்னு பார்க்குறப்போ தான் அன்றைக்கி நைட்டு வந்து திருப்பதி என்னால் ஸ்டே பண்ண முடியல. ஏன்னா ரூமும் கிடைக்கல, மழை வேறு பெஞ்சிட்டே இருந்துச்சு. சரிடா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே திருப்பதியில் நைட்டு 11 மணிக்கு கிளம்புனாங்க. 2 வீலரில் பிளாக்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ நான் சுட்டியை வாங்கலை. ஒரு 1 இயர் ஆகிடுச்சு நினைக்கிறேன். 1 இயர் ஆகிடுச்சு, 1.5 இயர் ஆகிடுச்சு நான் போய். ஸோ அப்போ வந்து எங்கன்னா சித்தூருக்கு வந்தேன். சித்தூருக்கு நைட்டு 1:30க்கெல்லாம் வந்துட்டேன். நைட்டு 1:30 அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆமாம் 1:30க்கெல்லாம் வந்துட்டேன். வந்து பஸ் ஸ்டாண்டில் தூங்கிட்டு இருந்தேன். கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் காலையில் 5:30க்கெல்லாம் எழுப்பி விட்டாங்க, யாரும் தூங்க எந்திரிச்சு கிளம்புங்க அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் திருவண்ணாமலை வந்து திருவண்ணாமலையிலேருந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். அப்போல்லாம் கொஞ்சம் மூடு அப்செட்டாக இருந்துச்சுங்க. அதுக்காக தான் அப்படியெல்லாம் சுற்றினேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள்.
நம்ம இந்தியாவோட டிரைவிங் ஸ்கில்லே ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நம்ம யாருமே ஒழுங்காக வண்டி ஓட்டுறதில்ல, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். விவசாயி தாங்க. ஸோ 40 கிலோமீட்ரு திருவண்ணாமலை மலையனூர். ஸோ அப்படின்னா நமக்கு 160 கிலோமீட்ரு வருங்க. இங்கேருந்து திருவண்ணாமலை ஒசூர் எங்கள் வீட்டுக்கு வந்து 160 கிலோமீட்ரு காட்டும். ரோடு போடுறாங்களா, இதெல்லாம் அடித்து தூக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஏதோ ஒரு மரத்தை தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மரத்தையும் தூக்கலை. ஸோ ரோடுன்றது இவ்வளோ தான். இந்த சைடு ரோடு கிட்ட இருக்கிற மரத்தை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய மரம் ஒசூரில் ஹைவே போடுறோன்னு சொல்லி நிறைய மரத்தை வெட்டிட்டாங்க. ரொம்ப பழங்காலத்து மரம், அதையெல்லாம் தூக்கிட்டாங்க ஒசூரில். ஃபாரஸ்ட் மாதிரி